உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மாவட்ட மருத்துவமனையில் கேர் பவுண்டேஷன் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் துவங்கி வைத்து ரத்த தானம் செய்தவருக்கு சான்றிதழ் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி, மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், கேர் பவுண்டேஷன் நிறுவனர் கோபிநாத், கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மாநில துணை செயலாளர் நீதிவளவன், மாநில செயற்குழு உறுப்பினர் தடா கதிரவன், சிதம்பரம் நகர செயலாளர் பாவனன், சிதம்பரம் நகர இணை செயலாளர் சரித்திரன், கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மாவட்ட அமைப்பாளர் கிருபாப் நிதி, குமராட்சி ஒன்றிய பொருளாளர் இன்பவளவன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் முகிலன், கடலூர் தெற்கு மாவட்ட மகளிர் அணி விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் அமுதமொழி, புவனகிரி நகர இணை செயலாளர் செல்வகுமார், ஆவண மைய மாவட்ட அமைப்பாளர் மாரிமுத்து, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட நிர்வாகி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவேற்காடு நகராட்சியில் கோலடியில் மக்கள் வசிக்கும் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைய இருப்பதை வேறு இடத்திற்கு மாற்றியமைக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் திராவிட மணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் அன்னம், முகிலன், கோலடி ராபர்ட், சென்னியர் சேகர், ரகுநாதன், முல்லை, வினோத், நும்பல் தேவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்று மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்வதோடு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கென்றால் பலாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் பல காலமாக விளையாட்டு வீரர்கள் உருவாக்கிய அந்த மண்ணில் அருகாமையிலேயே ஒரு பள்ளி உள்ளது, அரசு பள்ளி. அதுவும் அந்த இடத்தில் அரசாங்கம் கழிவுநீர் சாக்கடை திட்டத்தை கொண்டு வர அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. அந்த திட்டத்திற்கு மாண்புமிகு முதல்வருக்கு எழுச்சி தமிழின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த இடம் அதற்கு தகுதியற்ற இடம், மாற்றிய இடத்தில் அந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அதன் கவனத்தை ஈர்க்க இந்த ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருவேற்காடு நகராட்சியில் டவுன் பிளான் மூலமாகவும் சுகாதார பிரிவு மூலமாகவும் பல ஊழல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக முதல்வருக்காகவும் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்காகவும் இந்த மக்கள் அனைவரும் அவர்களாக தான் வாக்களித்துள்ளார்களே தவிர தனிப்பட்ட எந்த ஒரு நகரமன்ற தலைவருக்கோ நகரமன்ற உறுப்பினருக்கோ அந்த வாக்கு அல்ல என்பதை இந்த நேரத்தில் இந்த கண்டனத்தின் வாயிலாக தெரியப்படுத்தியுள்ளோம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை சக்ராபள்ளி தவ்ஹீத் முஸ்லிம் பரிபாலன் ஜமாத் சபை மஸ்ஜித் நூர் அத் தவ்ஹீத் பள்ளிவாசல் இன்று திறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்நிலையில் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் 14ஆம் தேதி வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. ஐயம்பேட்டை நகர செயலாளர் ஷேக் ஹுசைன் தலைமையில் நகர துணை செயலாளர் சுரேஷ், அப்துல் கரீம், நாசர் அலி,
அம்ஜத் உசேன் உள்ளிட்டோர் துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து அடுத்த மாதம் ஜூன் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்காக ஐயம்பேட்டை முஸ்லிம் பரிபாலன ஜமாத் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினேன். ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி தௌஹீத் முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபையினுடைய பள்ளி நிர்வாக சார்பாக மதச்சார்பின்மை காப்போம் எழுச்சி பேரணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நகர செயலாளர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். இதற்கு நாங்கள் முழு ஆதரவு தருகிறோம், என்றும் ஆதரவு தருகிறோம். இதை அவசியம் நாங்கள் அனைவரும் கலந்து கொள்வோம் என்பதையும் நாங்கள் உறுதியளிக்கிறோம். இந்த மதச்சார்பை காப்போம் என்ற விஷயத்தில் விசிக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பக்கபலமாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள்கள் மனதை நோகும்படியாக செய்த இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை மத்திய அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். வேலூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 3ஆம் பகுதி செயலாளர் வழக்கறிஞர் இளையராஜா தலைமையில் கல்வி எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை விளக்கும் நெறிமுறை பிரச்சார கூட்டம் ஓல்டு டவுன் பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 10 மற்றும் 11, 12ஆம் வகுப்பு கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு அவர்கள் உயர்கல்வி பயில தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தொண்டரணி செயலாளர் ராஜேஷ் மற்றும் அப்பகுதி செயலாளர் வெங்கடேஷ், மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் சரவணன், ராஜன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து அவதூறாக பேசி வரும் புரட்சி தமிழகம் கட்சி பறையர் பேரவைத் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஜீவரத்தினம் தலைமையில் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது கட்சி நிர்வாகிகள் மணிகண்டன், அருண்வரதன், ஆதி வினோத், அன்பரசன், வழக்கறிஞர் சரத்குமார், முரளி, மாதவன், சூர்யா, பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,